விகடம் அகல விகடம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவிட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிபுகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி மாநகருக்கு எங்களுடைய ராஜ் டிவி அகடவிட படக்குழு வழங்கிய தலைப்பு எதனால் தொலைத்தோம் எப்படி மீட்போம். வந்த பாசத்தை மறந்ததால் உறவுகளை தொலைத்தோம், நவநாகரிக மோகத்தால் கலாச்சாரத்தை தொலைத்தோம், மனிதநேயம் குறைந்ததால் ஒற்றுமையை தொலைத்தோம், மொழி வேதம் பார்த்ததால் தேசிய பார்வையை தொலைத்தோம். தான் இந்த மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. நாடு ரொம்ப மாறிடுச்சு ஐயா, நாகரிகம் வந்துருச்சு ஐயா, நாகரிகம் வந்துருச்சு, நம்ம கலாச்சாரம் போயிருச்சு. இன்றைய நவ நாகரிக மோகத்தினால நம்ம கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு நிற்கிறையா. அன்னைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் நம்முடைய முன்னோர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் அவங்களுடைய பொழுதுபோக்குறதுக்கும் கும்மி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், பறையாட்டம், பாம்பாட்டம், உரிமை ஆட்டம், உரியடி ஆட்டம், குறவங்குறத்தி ஆட்டம், சிலம்பாட்டம், பொம்மலாட்டம், சாமி ஆட்டம், காளியாட்டம், தெருக்கூத்து, குறவை கூத்து, சாக்கம், மெய்க்கூத்து, அபிநய கூத்து, மொழி கூத்து, நாட்டு கூத்து, ஒப்பாரி பாட்டு, தாலாட்டு பாட்டு, கொண்டாட்ட பாட்டு, இப்படி அத்தனை நாட்டுப்புற கலைகளையும் பயன்படுத்தினாங்க சார். ஆனா இன்னைக்கு வளர்ந்து வர்ற நவ நாகரிகங்கள்னால ஊடகங்கள்னாலையும் அந்த அத்தனை கலைகள் இன்னைக்கு அழியிற நிலைமையில இருக்கு. இதை எப்படி நாம மீட்கிறதே? நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம இதை மீட்டெடுக்கலாம் சார். நான் ஒரு நாள் எங்க தாத்தாள்கிட்ட கேட்டேன், தாத்தா நீங்கெல்லாம் 70-80 வயசு வரைக்கும் இருக்கீங்களே, இப்பவே இவ்வளவு குண்டா இருக்குனே, நான் எப்படி தாத்தா இருக்க போறேன்னு கேட்டேன் சார். அதுக்கு அவர் சொன்னாரு, இலை நீ இப்பவே இவ்வளவு குண்டா இருக்கியே, நீ அப்புறம் எப்படிரா இருக்க போறேன்னு கேட்டார். சரி நீங்க அப்ப என்னென்ன தாத்தா சாப்பிட்டிய? நாங்க இப்போ ஒன்ன மாதிரி திங்கிற மாதிரியா நாங்க தின்னா? அப்ப குடிக்கிற தண்ணியில என்ன குணம் இருக்கு, பாலுக்கு என்ன குணம் இருக்குது, பருப்புக்கு என்ன குணம் இருக்குது, அரிசிக்கு என்ன குணம் இருக்குது, அதுலேயும் அரிசியில் எத்தனை வகை இருக்குது, பருப்பில் எத்தனை வகை இருக்குது, பாலில் எத்தனை வகை இருக்குது, அந்த பால்லையும் பசும்பாலுக்கு என்ன குணம் இருக்குது, காரதம் பசுப்பாலுக்கு என்ன குணம் இருக்குது, வெள்ளாட்டு பாலுக்கு என்ன குணம் இருக்குது, எரும மாட்டு பாலுக்கு என்ன குணம் இருக்குன்னு அன்னன்னைக்கு வகைப்படுத்தி எந்த நேரத்தில் எந்த சாப்பாடை சாப்பிடணுன்னு முறைப்படுத்தி வாழ்ந்ததுனால தாண்டா இப்படி இருக்கலாம். நீங்க எங்க தாத்தா சொல்ற, நீ தான் இன்னைக்கு திங்கிறியே, காலேஜ் முடிச்சு வந்தா வெஜ் பப்ஸ் முட்டை பப்ஸ்ன்னு தின்னு தின்னு நீ இப்படி பெருத்து போய்த்தியடான்னு கேட்கிறாரு. வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை பார்த்துருக்கேன், உங்க குடும்பம் துண்ணு கெட்ட குடும்பமோ? எஸ் சார். எங்க பார்த்தாலும் மருத்துவம் தான். ஒருத்தன் எனக்கு முடியல, உடனே டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட தான் போகணும். என் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பேன். உடனே டாக்டர்கிட்ட போய் ஆகணும். அவர் கொடுக்குற மாத்திரையை பூரா போய் மெடிக்கல்காரன்ட்ட வாங்கணும். ஏன்னா மெடிக்கல்காரன் பொழைக்கணும். மெடிக்கல்காரன் கொடுக்குற மாத்திரையை பூரா கொண்டு போய் குப்பையில் போடணும், ஏன்னா அவன் பொழைக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு மருத்துவம் போயிட்டு இருக்கு சார். அது காரணம் என்ன? நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை மறந்துட்டோம். சார் இன்னைக்கு காதலை எடுத்துக்கிறோம் சார். அன்னைக்கெல்லாம் காதல் எப்படி தெரியுமா சார் போனுச்சு? ஹீரோ இந்த பக்கம் நின்றுக்கிட்டு, மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே, அந்த அம்மா அங்கிட்டுன்னுக்கிட்டே, பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேசமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லாஸ்டா கையை கொத்துக்கிட்டு மாசிலா உண்மை காதல் அப்படின்னு பாடினாங்க சார். அன்னைக்கு காதல் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? முதல் நாள் லவ் பண்றா, 2வது நாள் கல்யாணம் பண்றா, 3வது நாள் எவண்டி ஒன்று பெத்தான் 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 என் கையில் கிடச்சா செத்தான் செத்தான் செத்தான்ங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு சார். அந்த காலத்துலலாம் காதலிக்கலையா? என்ன பண்ணாங்க? உன் அப்பையும் என் அப்பையும் யாருன்னு தெரியாது, உங்க ஆயி எங்க ஆயி யாருன்னு தெரியாது, முதல்ல நீ யாரு நான் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம காதலிச்சு தொலைச்சிட்டோம். காதலிச்சாங்கல்ல, அந்த மாதிரி அடக்கமான ஒழுக்கமான பண்பான காதலாக இருந்தால் நீ கலாச்சாரத்தை மீட்டெடுக்கலாம் சார்.
திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்திருக்கேன். 4 பயலுவ சார். பயப்படாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. தலைமுடிய இங்க ஏதோ நெருப்புல ஃபயர் கட்டிங் வெட்டியிருப்பாங்க போல. எல்லாம் முடி பூரா நாட்டுக்கு இருக்கு, பேண்ட் பூரா கிழிஞ்சு இருக்கு சார். தலைமுடிய நட்டுக்கிட்டு இருக்க வேணும், பேண்ட் கிழிஞ்சு இருக்க வேணும். என்னைய பார்த்து சொல்றாங்க, ஏய் பழம் போகுதுடா, ஏய் பழம் போகுதுடா, ஏய் பழம் போகுதுடான்ங்கிறாங்க. சார் நான் கேட்குறேன், தலையை வலிச்சு சீவி ஒரு பொட்டு வச்சு சட்டையும் பேண்டையும் லூஸாக போட்டுட்டு வந்தால் அவன் இந்த நாட்டில் பழம்னு பாதிக்கப்படுறான் சார். அப்படி போயிட்டு இருக்கு கலாச்சாரம் சார். எப்படி மீட்டெடுக்கிறது? ஆண்டவன் பஞ்சுல நூலை வச்சான், நூலில் ஆடையை வச்சான், ஆடையில மானத்தை வச்சான், மானத்துல வச்சான். என்னைக்கு ஒருத்தன் நினைக்கிறானோ அன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்க முடியும். சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, மொழி என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. சார், உறவு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே உடல் சிலிர்க்குதுல்ல, அந்த உணர்வு தான் சார் உறவு. அதாவது அன்னைக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு அடிப்படை உறவுகள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை உறவுகள். ஆனா இன்னைக்கு நாமே இருவர், நமக்கேன் இன்னொருவர். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பந்த பாசங்களை மறந்ததால் உறவுகளை தொலைத்தோம், மறந்துட்டோம். அது மீண்டும் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன். அன்று கணவன் மனைவி உறவு எப்படி இருந்து தெரியுமா? ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இதல்லவா உறவு? அந்த கணவன் மனைவியினுடைய உறவு பாதிக்கப்படுகிறது என்றால் எந்த ஒரு உறவையுமே எடுத்துக்கோங்க, அந்த உறவு பாதிக்கப்படுதுன்னா 60 வந்த படம் 60ல இருந்த பெண்கள்லாம் அப்படிலாம் இருந்தாங்கம்மா, வேறு மாதிரி இருந்தாங்க சார். காலங்கள் கடந்துட்டாலும் அன்பு என்கிற ஒற்றை வார்த்தை என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். வெரி குட், சூப்பர் ராகண்ணா, சூப்பர். இன்னைக்கு கணவன் மனைவியினுடைய உறவு கெடுவதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? சந்தேக பார்வை. 10 வருடங்களா பார்த்து கட்டமைக்கப்படக்கூடிய கல்யாணங்கள் ஒரு நிமிஷத்துல கட்டவிழ்க்கப்படுதே. காரணம் என்னங்க? சந்தேக புத்தி. அது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூட இருந்திருக்கு. ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து கேட்கிறான், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலைப்பாய் அவர் என்ன சொன்னார்? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? அதுக்கு அந்த காதலி சொல்றா, பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் மலர் கூந்தல் உருண்டோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். இதெல்லாங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது வார்த்தையில இருக்குங்க, உறவுகளை கையாளுகின்ற விதத்துல தாங்க இருக்கு வாழ்க்கை. இன்னைக்கும் அந்த பாசத்தையும் நேசத்தையும் நம்ம மீண்டும் பெற வேண்டுங்கிறதுக்காக விட்டு பாடலடிகள்லயே பாசத்தை பற்றி பாடினாங்க. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்கின்ற வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை, பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே, சுற்றமும் முற்றமும் ஏதுமே இன்றி வாழ்கின்ற வீட்டினில் தெய்வம் இல்லைன்னு பாடினாங்களே. அந்த தெய்வம் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. பாசமுள்ள வீட்டினிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்புங்க. நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் நீ பாடினாங்களே, அந்த அன்பு வேணுங்க. பெத்த பிள்ளை ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக ஜாதி கொலைகளும்
கௌரவ கொலைகளும் கலவரங்களும் கூட நடக்குதுங்க. ஆய்ந்த போர் குறி போல் மதக்குறி இனிதா, அமைதிதான் இனிதா, அண்டை வீட்டை பறிக்கும் சண்டை தான் இனிதா, ஆய்வுறும் ஆதிக்கம் வைதீகம் சுகமா, அகிலமேர் சமதர்மம் அமைப்பது சுகமா. சிந்தித்து பார்க்கணுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு சிந்திக்கதே கிடையாதுங்க. சிரிக்கிறதுங்கிறது வெறும் தொடுதிரைக்கு முன்னால் மட்டும்தான் இருக்கு. பேசுவது என்பது ஃபேஸ்புக்கில் மட்டும்தாங்க இருக்கு. இன்னைக்கு தொடுதிரைங்கிற தொழில்நுட்பத்துல நம்முடைய தலைமுறை தொலைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுதுல்ல. அதனால தான் சொல்றேன், இந்த பந்த பாசங்களை நம்ம மறந்துட்டோம், அதனால உறவுகளை தொலைத்து விட்டோம். அதை எப்படி நம்ம மீட்டெடுக்க போறோம்? மீட்டெடுக்கணும்னா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாங்க. குடும்ப விழாக்கள் இருக்குதே, அந்த விழாக்களுக்கு குழந்தைகளோடு பெற்றோர்கள் கலந்து கொள்ளுங்க. அன்னைக்கு ஒரு விழானா ஊர் கூடி கொண்டாடினாங்களே, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரெல்லாம் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. இப்படிப்பட்ட உறவுகளை ஊடகங்கள் எப்படி சித்தரிக்குது தெரியுமா? மாமியாரையும் மருமகளையும் வெறும் காழ்ப்புணர்ச்சியினுடைய சின்னங்களா மட்டும்தான் இந்த ஊடகங்கள் சித்தரிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் மாமியார் மருமகளை மகளாகவும் மருமகள் மாமியாரை தாயாகவும் நினைச்சிருந்தா தனி குடும்பங்கள் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டு இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் தாங்க இது. அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னார், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகின் செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன் சொன்னாரே. சுற்றங்கள் சூழ்ந்து இருப்பதுதான் சுகம் என்று திருவள்ளுவர் சொன்னார். அந்த சுகம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா, அந்த மகிழ்ச்சி நமக்கு இருந்திருந்தா, இன்று மனநல மருத்துவமனைகள் முளைச்சிருக்காதுங்க. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பாசம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து வாழணும். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், வாழ்க்கை எவ்வளவோ வசந்தமா இருக்குங்க. வாழ்க்கையில வசதி இருந்தா மட்டும் போதாது, வசந்தம் இருக்கணும். அந்த வசந்தம் இருக்கணும்னா மறப்போம், மன்னிப்போம், மற்றவர் பிழைகளை பொறுப்போம், வந்த பாசங்கள் மலரட்டும், உறவுகள் உயிர் பெற்று எழட்டும். நன்றி, வணக்கம். நம்ம தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களா பார்த்தாங்க. இந்த காதல் இருக்க அது ரொம்ப நாசுக்கா பண்ண வேண்டிய விஷயம். நம்ம தாத்தா பாட்டி காதல் யாருக்காவது தெரிஞ்சதா? நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, 15 பிள்ளைய பெற்றாங்க. நம்ம அம்மா அப்பாவுடைய காதல் யாருக்காவது தெரிஞ்சதா? நாசுக்கான காதல், நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இப்ப பார்த்தா காதலர் தினம்னு கொண்டாடுறான் ஐயா நம்ம நாட்டில். நீ என்னைக்கு காதலர் தினத்தை நம்ம நாட்டில் கொண்டாட ஆரம்பிச்சியோ அன்னைக்கு தான் எய்ட்ஸ் தினத்தையும் கொண்டாட ஆரம்பிச்ச. காதலர் தினம் அன்னைக்கு பார்க்கணும் கன்றாவியா. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து நின்று பாருங்க. ஒவ்வொருத்தனும் இந்த பேண்ட் பாக்கெட்ல 10 ரோஜா பூவு, இந்த பேண்ட் பாக்கெட்ல 10 ரோஜா பூவு, 20 ரோஜா பூவை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கா போய் கொடுக்குறான் 20 ரோஜா பூ. காதலர் தினம் நீ கொண்டாடி தொலைச்சிட்டு போ, பூவை கொடு, எதையாவது கொடு. காதலர் தினத்தை அன்னைக்கு உன் கையில ரோஜா பூ இருந்துச்சு, சுதந்திர தினம் அன்னைக்கு உன் கையில தேசிய கொடி இருந்துச்சாயா? உன் நெஞ்சில கையை வச்சு சொல்லியா? அப்ப நம்ம பண்பாடு கலாச்சாரம்லாம் போலி நாகரிகத்தில் நம்ம தொலைச்சிட்டோம் தான் சொல்ல முடியும். ஒன்றும் வேணாங்க, பக்தி எடுத்துங்க. பக்தி அன்னைக்கு எப்படிங்க இருந்துச்சு? தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், தான் புள்ள நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்றமெல்லாம் நல்லா இருக்கணும்னு சபரிமலைக்கு ஆம்பளைங்க மாலை போட்டுட்டு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் கடும் குளிரில் கூட விரதம் இருந்து பாட்டு பாடி பக்தியை வளர்த்தாங்கல்ல. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. எப்படி பாடணும்? கேட்கிறவங்களுக்கும் பக்தி வந்துச்சே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு வீரமணி பாடினப்ப ஐயப்ப சபரிமலையில இருந்தாரு. ஆமா. இப்ப அதே பாட்டை நம்ம பயல்வர் ரீமிக்சிங் பண்ணி எக்கோவோட வேற மாதிரி போட்டான். பள்ளி கட்டு சபரிமலைக்கு ஐயப்பா அன்றாயிரம் அவுத்துட்டு ஓடியே போயிட்டார். ஏண்டா பக்தி அவ்வளோ மாறி போச்சு. இன்னைக்கு பார்க்குறேன் வயிற்றுச்சலா இருக்கு ஐயா. அன்னைக்கு ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அறிவிப்பு சொன்னா அந்த பக்கமாக போனேன், சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. வணக்கத்துக்குரிய பக்த கோடிகளே, அன்ன காமாட்சி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மாலை 7 மணிக்கு சென்னை ஸ்டார் நைட் குழுவினர் வழங்கும் ஜில் ஜில் ராணியின் ஜிகு ஜிகு நடனம் நடைபெறும்.
அதை பார்த்து அம்மன் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம்னா. கோயில்ல என்ன நிகழ்ச்சி நடத்துறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா ஐயா? சாப்பாட்டு விஷயங்க எல்லாம் மாத்தி விட்டானுங்க. சாப்பாடுங்க, நூடுல்ஸ்னு போடுறானே, நூடுல்ஸ் அடுப்பை திரி விடுறான், அடுப்புக்கு மேல திக்குன்னு எரியுதியா, பார்க்க நமக்கு வைத்து எரியுதியா, அதுல அள்ளி போடுறான் பாருங்க, இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம், பக்கத்துல விபூதி குங்குமம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு பெரட்டி அடிச்சு திக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயா போனுச்சு சாப்பாடு? ட்ரெஸ்ஸுங்க, போட்டுக்கிற ட்ரெஸ்ல நாகரிகம் இருக்கா பொம்பளை பிள்ளைகளுக்கு? திருச்சியை தவிர மற்ற ஊருக்கு. ஏன்னா நான் படி தாண்டி போகணும், போகும்போதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போயிடுச்சுங்கன்னா. ஆக எல்லாத்துலேயுமே நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சியா. பெண்கள்கிட்ட ஒரு நாணம், ஒரு கூச்சம், அச்சம், மடம் எல்லாம் இருந்துச்சு. பாப்பா பாடின மாதிரி சினிமாவில் பாட்டை வச்சான், கூச்சம் நிறைஞ்ச பொண்ணு, கொஞ்சம் தமிழ் நாட்டு பொண்ணு, மண்ணை மட்டும் பார்க்கும் பொண்ணு நானு, குளத்தில் குளிக்கையில கொக்கு ஒன்று பார்க்கும் பொண்ணு, குத்த வச்சு குளிக்கும் பொண்ணு நானு, தாய் வழியே நானும் வந்த தமிழச்சி நானு, அந்த சரித்திரத்தின் கண்ணகிக்கு தங்கச்சி நானுன்னு பாடின அந்த பொண்ணெல்லாம் போக இன்னைக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் ஒழுங்கான ட்ரெஸ்ஸு பண்ணலை, லெக்கின்ஸ்னு போட்டுட்டு வருது. பார்க்குறவன் மனசு லூஸ் ஆகுது. இந்த பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் மீட்டெடுக்கணும்னா மீண்டும் நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் திருந்தணும், ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும். அப்படி திருந்தினால், நல்ல நாகரிகத்தை நாம் உருவாக்கினால் பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அதில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோங்கிறது தான் நம்முடைய கருத்துக்கு. அதில் அவர் அங்கே தேசியத்தை எதில் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிற அந்த தேசிய கவிதைகள் துண்டு பிரசுரங்களின் மூலமாக இந்தியா முழுக்க பரவி அது தேசிய உணர்வை உண்டாக்கி விடுதலை எழுச்சியை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பாடின அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா? சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். இதை தமிழ் கவிதைகளின் மூலமாக மொழி வேறுபாடு பார்க்காமல், இன வேறுபாடு பார்க்காமல், இந்தியன் என்ற ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்ற அந்த பாடிய அந்த உணர்வு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கமாக சொல்ல வந்திருக்கேன். இருமொழி கொள்கையுடைய நாடு நம்முடைய நாடு, இதுல மறுப்பெல்லாம் கிடையாது. தமிழ் 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 தமிழ்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம இந்தியாவில் எத்தனையோ மொழிகள், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னாரே. அந்த சிந்தனை ஒன்றுடையால்ங்கிறது என்னங்க? அதுதான் தேசிய பார்வை. அதுதான் எல்லாரும், நாம எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்திய மக்கள் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதியார் சொல்லியிருந்தார். அப்போ அந்த இருமொழி கொள்கையில நாம என்ன பண்றோம்? ஒரு 200 வருஷங்கள், 3000 4000 ஆண்டுகளுக்கு மேல உள்ள தமிழ் மொழியை நாம ரெண்டாவதா வச்சுட்டு ஆட்சி மொழியா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஆங்கிலத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு தமிழகத்துல 18 பல்கலைக்கழகங்கள் மேல இருக்கு. அத்தனை பல்கலைக்கழகத்திலும் நம்முடைய தமிழுக்கு ஒரே ஒரு வகுப்பு மட்டும்தான் உண்டு. அதுலயும் மொழி பாடம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 5 பாடத்திலையும் இலக்கண இலக்கியங்கள் வரும். மற்றபடி பொது தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தெரியாது. தமிழே அவங்க படிக்கிறதுல அவங்க என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அதே எடுத்து படிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நாம் இந்த ஆங்கிலத்துக்கு சேர் போட்டு சித்தப்பா பெரியப்பா பெரியம்மான்ற மரியாதையை கொடுத்து நாம அந்த ஆங்கில மொழியை உட்கார வச்சிருக்கோம். ஆனா நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய பஞ்சாபி, அஸ்ஸாமி, சிந்தி, ஒரியா, மகாராஷ்டிரா அப்படின்ற எல்லா மொழிகள்லையும் நீங்க இந்தின்ற ஒரு மொழியை தெரிஞ்சிருந்தா போதும். தெரிஞ்சிருந்தா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா பசி இல்லாம சோறு திங்க முடியும். ஒருத்தரோட ஒருத்தர் நாம எதுக்காக வந்திருக்கோன்ற கருத்தையாவது பரிமாறிக்க முடியும். தடுமாறாம போய் வந்து போக முடியும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் இந்திய வேண்டான்னு சொல்றோம்? அதனால நம்ம மத வேறுபாடு பார்க்காமலும் மொழி பாகுபாடு பார்க்காமலும் இந்தியன் என்ற ஒருமைப்பாடோட வாழணும் அப்படிங்கறது சொல்லி முடிக்கிறோம். ஹிந்தி படிங்க, நம்மளுடைய குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கணும்,
மற்ற மாநிலங்களுக்கு போகும்பொழுது அவங்க மொழியில் பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தமிழ் ஆக்காங்காச்சா முடிச்ச சொல்லுதுங்களா? தெரியல. அவங்களுக்கு தமிழே படிக்க தெரியலன்றப்போ ஹிந்தி எதுக்குன்னு தான் இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. இந்தியை படிக்கக்கூடாது என்று எந்த தலைவரும் சொல்ல. எந்த மொழியையும் எவர் வேண்டுமானாலும் படிக்கலாம், அது அவரவர் உரிமை. ஆனால் இந்தியை திணிக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோமே தவிர, ஒரு குழந்தைக்கு எது தேவையோ அந்த உணவை ஊட்டுங்கள். உணவை போய் திணித்தால் அது வாந்தி எடுக்கும். 2 மொழி தெரிஞ்சா 2 முகம், 1 மொழி தெரிஞ்சா 1 முகம், 3 மொழி தெரிஞ்சா 3 முகம். அவன் 3 மனிதனாகவோ 2 மனிதனாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஒரு மனிதனாக இருந்தால் இந்த தேசத்தில் வருங்காலத்தில் சத்தியமாக வாழ முடியாது என்பதை நான் நிதர்சனமா உணர்ந்து சொல்றேன். வெற்றி அகட விகடம் அகட விகடம் வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் என்றும் சந்தோஷம்